இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதற்காக நீங்கள் பயப்பட வேண்டும்? வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் பயப்படுவீங்க? ஐயோ தப்பு பண்ணிட்டா அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, பயமாக இருக்குன்னு சொல்லி அதற்காக பயப்படுவோம். ஐயோ பரீட்சை எழுதி முடிச்சிட்டேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன், இதை நான் எப்படி வீட்டில் சொல்கிறது, பதட்டத்தில் பயமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்படியான பயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கும்போது கொஞ்சம் காலகட்டம் வளர்ந்ததுக்கப்புறம் அடப்போடா இதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆகுது. அந்த பயம் கூட நமக்கு சாதகமாக ஆகிடுதுல்ல. இதுக்கெல்லாம் ஏன் பயப்படணும், நான் பயப்பட மாட்டேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நமக்குள்ளே தோண ஆரம்பிக்குது. இன்றைய நாளில் வாழ்க்கையில் பயம் இருக்கணும், தேவ பயம் முக்கியமாக இருக்கணும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகள் இன்றைக்கி ஒவ்வொன்றும் வாழ்ந்துட்டு இருக்காங்களே. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருந்தாங்க, கடவுளுக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருந்தாங்க. இப்போது எல்லாருமே சூப்பராக வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படுதலோடு இருக்குமா? செய்கிற விஷயத்தில் உண்மையாக இருக்குமா? யாருக்கும் நம்ம துரோகம் பண்ணாமல் இருக்குமா? நல்லது நினச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்கள். கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்களேன். நீ கரெக்டாக இருக்க, எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்க அப்படின்னா அடுத்தவனை நீ கேள்வி கேளு. நம்மக்குள்ளேயே பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்ல ஆரம்பிப்போமா? ஸோ அதெல்லாம் வேணாங்க. இன்றைய நாள் நம்ம வாழ்க்கைக்கான தேவையை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும், ஆண்டவரிடத்தில் பேசணும், மனம் விட்டு பேசணும். ஆண்டவரே நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் உமக்காக நான் வாழ போகிறேன். இதுக்கு முன்னாடி எனக்காக வாழ்ந்தேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தேன், யாரையும் நான் மதிக்கலை, யாரையும் நான் அன்பாக பேசலை, எல்லாருக்கிட்டையும் நான் எடுத்தெறிஞ்சு பேசினேன், எல்லாரையும் காயப்படுத்தினேன், தப்பான விஷயங்கள் நோக்கி நான் போனேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கும்னு சொல்லி மனம் விட்டு கெஞ்சி மன்றாடுகின்ற வேலையில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னித்து ஏற்றுக்க போகிறாருங்க. இன்றைய நாளில் கேள்வி கேட்குறது ஈஸி இல்லை, யார் வேணால் கேள்வி கேட்கலாம்ல. ஆனால் பதில் சொல்லும்போது இருக்கும் பாருங்கள் அந்த தயக்கம். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பரீட்சை எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் அதற்கான ப்ரிப்பரேஷன் இருக்கும். இந்த கேள்வி தான் வரப்போது, இந்த பதில் தான் நான் எழுத போகிறேன்னா கண்டிப்பாக எழுதிடுவாங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் பிளாங்காக போயிட்டாங்கன்னா கேள்வி தெரியும், ஆனால் பதில் தெரியலையே, கஷ்டமாக போயிடல. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அடுத்தவங்களை கேள்வி கேட்டுறோம், டக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறோம், வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டுடுறோம். ஆனால் அடுத்தவங்க அது பதில் சொல்லும் போது டக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லைல்ல. இன்றைய நாள் உங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க. நீ பர்ஃபெக்டாக இருக்க, நீ எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். பதில் தெரியாது, பதிலே தெரியாது, மௌனம்தான், அவ்வளோதான் இல்லை. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கைக்கான தேவையை நிறைவேற்ற போகின்றார். இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? தினந்தோறும் வேதத்தை வாசிக்க போகிறீங்க, ஜெபிக்க போகிறீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சந்தேகம். வாழ்க்கையில் கொடிய நோய் அப்படின்னாலே வச்சுக்கோங்களேன், இந்த சந்தேகம் மட்டும்தான். மிகப்பெரிய முதலாவது இடத்துல பிடிச்சிருக்குது. சந்தேகமான ஒரு புத்தி நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, நிம்மதி போயிடும், எல்லாமே போயிடும். அப்பப்போ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். சமீபத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. சந்தேகப்பட்டு மனைவியும் குழந்தையும் சாவடிச்சிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்டால் அக்கல்ல தொடர்பு, அங்கே தொடர்பு, இங்கே தொடர்பு, சந்தேகம். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கல. இன்னொரு பக்கம் பாலியல் வன்கொடுமைகள் வந்துட்டு தான் இருக்குது, ஒவ்வொரு நாள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த நியூஸ் இல்லாமல் இல்லை. ஏன் ஆண்டவரே இந்த நிலமை அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கேங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைங்கள், பாட்டிமா எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும். யாரையும் விட மாட்டுறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஏன் ஆண்டவரே இந்த நிலமை என்னுடைய மனசுலேயே புகுந்து நல்ல ஒரு சிந்தனையை கொடுங்கப்பா, நல்ல ஒரு எண்ணத்தை கொடுங்கப்பா. அம்மா, பாட்டி, என்னோடய தங்கச்சி, அக்கான்ற நினப்பு மனசில் வரணும். ஆண்டவர் நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும். எவ்வளோ தவறான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. போதை பழக்கத்தின அடிமையாகி ஒவ்வொரு திசையில் போயிட்டுருக்காங்க ஆண்டவர். ஒவ்வொரு இளைஞர்கள், எல்லாம் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டுது ஆண்டவர். நீங்கள் தான்ப்பா அவங்களுக்குள்ளாக இறங்கி அவங்கக்கிட்ட இருக்க அந்த கெட்ட விஷயங்கள் எடுத்து போடுங்கப்பா.
நல்லதே அவங்க மனசில் புகுத்த வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைய நாளை எங்களுக்கு நல்ல நாளாய் கொடுத்ததற்காக நன்றி இயேசப்பா. உமக்கு கொடான கொடி சோத்திரங்களை எடுக்கின்ற ஆண்டவரே, எங்களுக்கு அடையாளமாக நீர் விளங்குவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு வெற்றியை தரும்படி யெகோவா சீராக நீர் எங்களோடு இருப்பதால் நாங்கள் சத்ருவின் தாக்குதலுக்கு பயப்பட மாட்டேன் என்று வாக்களிக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் நாமத்தையே உயர்த்துகின்றோம் அப்பா. எல்லா சோதனையின் மத்தியிலும் சரி, எந்த பிரச்சனையின் மத்தியிலும் சரி, நாங்கள் சோர்ந்து போகாதபடி, நாங்கள் மனம் உடைஞ்சிராதபடி நீர் எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாத்து கொள்வீர் நம்புகிற ஆண்டவரே. உண்மையே உறுதியாய் பற்றி கொள்ள உதவி செய்வீராக. உம் நாமத்தை நாங்கள் விட்டு விடாமல் இருக்கவும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உம்மை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய சித்தத்தின்படி எங்களை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்காதா, எங்கள் வாழ்க்கை உயர்ந்துடாதான்னு சொல்லி கனவுகளோடு காத்துட்ருக்க ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோங்கப்பா. மாற்றுங்க ராஜா. தவறான பழக்க வழக்கங்கள், தப்பான விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க ஆண்டவரே. அதுலேருந்து விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், பெண் குழந்தைங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.